இன்னைக்கு ஆராதனையில தேவ பிரசனம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணும் போது தேவனுடைய மகிமை அப்படியே வந்து என்னை நிரப்பிடுச்சுன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் சொல்றது உண்டு. தேவ பிரசனம்னா என்னங்க? அவர் இருப்பதை உணர்தல். அதாவது தேவன் நமக்குள்ள இருக்கிறத உணர்தல் தான் தேவனுடைய பிரசன்னம். ஸ்கூலில் காலேஜில் பார்த்துருப்போம், டெய்லி காலையில் எல்லாரும் வந்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த டீச்சர் ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ எஸ் சார், பிரசன்ட் சார், உள்ளேன் ஐயான்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துவாங்க. இவங்க டீச்சர் வந்து பிரசன்ட் போடுவாங்க. அதுபோல தான் அவரை நம்ம ஆண்டவரை அழைக்கும் போது அவருடைய மகிமை இறங்கி நம்மளை நிரப்புது. அவர் இருப்பதை நாம் உணர்கிறோம். அப்போ நம்ம கூப்பிடும் போது மட்டும்தான் தேவன் நம்மகிட்ட வராரா? மற்ற நேரத்தில் அவர் பரலோகத்தில் இருந்தாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஆனால் நம்மளுடைய செய்கைகள்லாம் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்துறது போல தான் இருக்குது. அவர் பரலோகத்தில் இருக்கிற மாதிரியும் நம்ம கூப்பிடும் போது அவர் இறங்கி வராரு அப்படிங்கிறது போல இருக்குது. ஏன்னா வார்மையா போதகரே அப்படின்னு கூப்பிடுறோம், ஆண்டவரே இறங்கி வாரோம் அப்படின்னு சொல்லி ஜெபங்கள்லையும் துதியிலையும் நம்ம சொல்றதை பார்க்கும்போது அப்படி கஷ்டப்பட்டு சத்தம் போட்டு நம்ம கூப்பிடும் போது தான் அவர் இறங்கி வரார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா யோவான் 14:16 இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரோ எப்பவுமே நமக்குள்ளதாங்க இருக்கிறாரு. அப்ப ஏன் நான் மற்ற நேரத்தில் நான் பிரசன்னத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறேன்? அதை இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் உணர்றேன் அப்படின்னா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா நீங்க என்னை வந்து உங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு போய் உங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, என்னை கண்டுக்கிறவே இல்லைன்னா நீங்களும் அமைதியாக உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, நானும் அமைதியாக ஒரு பக்கம் உட்கார்ந்துதான் இருப்பேன். அதுபோலதான் ஆண்டவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். எப்ப நம்ம அவரோடு கூட உறவாட நினைக்கிறோமோ, அவர்கிட்ட பேசுறோமோ அவர் மறுமொழி கொடுக்கிறார். எப்ப நம்ம அழைக்கிறோமோ அவருடைய மகிமையினால நம்மளை நிரப்புகிறார். நம்ம கூப்பிடும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அதை நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து சொல்றோம். அவர் ஆமா நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஆவியிலையும் நம்முடைய உணர்வுகளையும் இருப்பதை அவருடைய மகிமையை நிரப்பி உறுதிப்படுத்துறார். எப்பவும் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வுல நான் தேவன் வாழும் ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கூட பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கும்போது பதிலுக்கு அவரும் தன்னுடைய மகிமையினாலையும் பிரசன்னத்தினாலும் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அதுதான் அவருடைய விருப்பமும் கூட. அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நீங்கள் நானும் செய்கிறதுனால அவர் நம்மளை நேசிப்பார். நாமும் அவருடைய நேசத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்வோம். இன்னையிலிருந்து இதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல செய்து தேவனுடைய மகிமையை சுமந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ நீங்கள் நானும் அர்ப்பணிப்போம். ஆமென்.